நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் டிக்டாக்ல ஒரு 3 முக்கியமான ஃபீச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக யாரெல்லாம் டிக்டாக் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நான் நம்புறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயம் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். ஏன் பேர் செய்ய இது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டிக்டாக் நண்பர்களுக்காக ஒரு 3 அருமையான டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வாங்க டிக்டாக் அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் டிக்டாக் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீ டேப் இருக்கும். மீ டேப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க. ப்ரைவசி அண்ட் சேஃப்டி, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ அதர்ஸ் டு ஃபைண்ட் மீ நம்பர் 1, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சரி, இது எல்லாமே உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு சஜஷனாக போய் சேரும். ஸோ இது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் யூ டிசேபிள் அலோ அதர்ஸ் டு ஃபைண்ட் மீ, அதர் யூசர்ஸ் வில் நாட் ரிசீவ் சஜஷன் டு ஃபாலோ யூ. இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் போடுறீங்களோ அது ஒரு சஜஷனாக உங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு போய் சேராது. அதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. எனேபிள் பண்ணி வைக்கிறதுனால நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒரு சஜஷனா அவருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபியூச்சர். இதை எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபியூச்சர் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோ டவுன்லோட். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க எனேபிள் பண்ணி வைக்கலாம், ஆஃப் பண்ணி வைக்கலாம். அதாவது உங்களுடைய கிரியேஷன், உங்களுடைய தயாரிப்பில் உள்ள ஒரு வீடியோ நீங்க டிக்டாக்ல போட்டிருப்பீங்க, அதை மற்றவங்க டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணலாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, என்னுடைய வீடியோ வந்து டிக்டாக்ல மட்டும்தான் இருக்கணும், யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுடைய விஷயங்கள் உலகம் முழுக்க பரவணும் அப்படின்னு நினைச்சா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் பாட்டம்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களை துன்புறுத்துற மாதிரி சில விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம். பிளாக் பண்ணால் இந்த இடத்துல அவங்களுடைய அக்கௌண்ட்டே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதாங்க டிக்டாக்ல 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ், பயனுள்ள ஃபீச்சர்ஸ். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் டிக்டாக்ல ஒரு 3 முக்கியமான விஷயங்களை தெரியப்படுத்தியிருந்தேன். கண்டிப்பாக இந்த 3 முக்கியமான ஃபீச்சர்ஸும் நீங்கள் டிக்டாக் பயன்படுத்துகிற நம்புறாங்களா பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சில பற்றி உங்களுக்கு கருத்தில் ஒரு 2 வரியாவது கீழே உள்ள பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.